மனைவி துணைவி அப்படின்ற ஒரு கான்செப்ட், அப்படின்ற ஒரு டாபிக். கடகி கிழிஞ்சி போய் நொந்து போய் வெந்து போய் துறவரம் போக ஈர துணியை கட்டிக்கிட்டு படுத்தா நாளும் கோளும் மாறும் போது வேலையை காட்டலாம், இல்லைன்னா சங்குதான். அதோட கண்ணாட்டி மேல இருக்க காதலை, கண்ணாட்டி மேல இருக்கிற காதலை கண்டவகிட்ட காமிச்சு காத்தோட போயிடாத. சுக்கிர பகவானே உங்களுக்கு பாதகாதிபதியாக ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய சிக்கல். அதாவதுங்க, எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி ஏகபத்தினி விரதன் மகாவிஷ்ணுவே அவதாரம் எடுத்து வந்து மாநிலராக பிறந்து அவதரித்த ராசி உங்கள் கடக ராசி. எங்க 8ஆம் இடம் வந்து மறைவுன்னா அது ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம். அது மட்டும் இல்லாத 8ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் வீடு கொடுத்த சனி பகவான் போய் இருக்கிறது சுக்கிரபகவான் உச்சமா என்ற வீட்டில் இருக்கிறதுனால, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணுக்கு லட்சணமான கண்ணாட்டின்ற பொண்டாட்டி இருக்க எச்சலையான ஒரு பரத்தையை தேடி மனசு போவோம். உங்க மூளை பலம் உங்களுக்கு தேக பலத்தை கூட்டும். ஈர பேனாக்கி பேனா பெருமாளாக்குறதுல நீங்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்க கில்லாடி. அப்பேற்பட்ட உங்களுக்கு சாமி நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் தான், தங்கமான மனுஷன் தான். நீங்க தப்பு பண்ணுவீங்க, ஒரு பொம்பளை பின்னாடி போவீங்க, எந்த பொம்பளை உங்களுக்கு மாய வலையை வீசினாலும் நீங்க அதை போய் விழுந்துருவீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லவே வரல. ஆசையே பேராசையாகி இன்னைக்கு வந்து பெரும் அவஸ்தைக்காகி வேலை போய் இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா சதா சர்வகாலமும் சரக்குல உண்டு. சல்பேட்டா மைக்கா என்கின்ற சரக்கு, ஆல்கஹால். எந்த போதில விழுந்தவனும் மீண்டு வந்துடுறாங்க. இந்த சரக்குல விழுந்தா மீண்டு வர முடியுமா? காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே ஒரு கட்டிங் போடணுன்றாங்க. கட்டிங் போடலைனாக்கா கை நடுக்குது, கால் நடுக்குது, கண்ணு புங்குது, ஒன்னும் புரியல. நமஸ்காரம். ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர், கேம் சேஞ்சர் லக். இந்த சேனல் நேயர்களுக்காக இப்போ நம்ம இங்கே பார்க்க இருக்கிற பதிவு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கடக ராசிக்கான மனைவி துணைவி அப்படின்ற ஒரு கான்செப்ட், அப்படின்ற ஒரு டாபிக். கடகி கிழிஞ்சி போய் நொந்து போய் வெந்து போய் துறவரம் போக ஈர துணியை கட்டிக்கிட்டு படுத்தா நாளும் கோளும் மாறும் போது வேலையை காட்டலாம், இல்லைன்னா சங்குதான். அதோட கண்ணாட்டி மேல இருக்க காதலை, கண்ணாட்டி மேல இருக்கிற காதலை கண்டவகிட்ட காமிச்சு காத்தோட போயிடாத. இதுதாங்க டாபிக், இதுதாங்க மேட்ரு. கடகராசி எத்தனையோ மகான்கள், ஞானிகள் அவதரித்த ஒரு ராசி கடகராசி. புனர்பூசமாகட்டும், அது பூசமாகட்டும், ஆயுள்யமாகட்டும், நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்ட ராசி உங்க கடகராசி. அப்பேற்பட்ட உங்க கடகராசியில இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற சில பிரச்சனைகள், மைண்ட்ல ஏற்பட்டிருக்க சில தடுமாற்றங்கள், சில மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏடா கூடமா இருக்குங்க. இப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிள்ல ஒரு கட்டத்துக்குள்ள வச்சு, ஒரு வட்டத்துக்குள்ள வச்சு இதுதான் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்? 12ஆம் இடத்துல குரு பகவான் சயன சுக மோட்ச விரயஸ்தானம், அது ஓகே. 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல சனி பகவான். சார் 12ஆம் இடத்துல குரு பகவானும் மறைஞ்சிட்டாரு, 8ஆம் இடத்துல ராகு பகவானும் மறைவு தானே, 9ஆம் இடத்துல சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல தானே இருக்காரு. ஏங்க, அந்த பாக்கியஸ்தானன்றது மற்ற ராசிக்குனா பாக்கியஸ்தானம். ஆனா உங்களுக்கு சுக்கிர பகவான் உச்சமாகின்ற மீன ராசி, அந்த மீன ராசியில இப்ப சனி பகவான் போய் இருக்காரு. அந்த சனி பகவானுடைய வீட்டுல ராகு பகவான் இருக்காரு. இது ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னாக்கா, சுக்கிர பகவான், அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து கழுத்துல தாலி ஏறணும், ஒரு குடும்பத்துல வந்து ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஒரு சகல ஐஸ்வர்யம் கூடணும், பெருகணும் அப்படின்னாக்கா சுக்கிர பகவானுடைய அருள் கடாட்சம், கருணை கடாட்சம் அவசியம் தேவை. ஒரு பெண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் தான் குரு பகவான் பார்வை வேணும், குரு பகவானுடைய தயவு வேணும். அந்த தாலி ஏறி கல்யாணம் ஆயிட்டா, ஒருத்தருக்கு பொண்டாட்டி ஆயிட்டா அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா, ஒரு இனிமையா, ஒரு நிம்மதியா போகணும். அந்த கிராஃப் வந்து இருக்க மேல போகணும், ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னாக்கா அதுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகங்கள், தயவு தாட்சண்யங்கள் தேவை. அப்பேற்பட்ட சுக்கிர பகவானே, குடும்ப ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானே, காதல் ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானே, காமத்துக்கும் ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானே உங்கள் கடக ராசிக்கு 4 என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதியாகவும் 11 என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதியாகவும் வருகிறார். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுல என்ன ஒரு மேட்டர்னாக்கா, 4 என்ற சுகஸ்தானம் அந்த போர்ட்ஃபோலியோ ஓகே. ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குடும்பம் இனிமையா போறதுக்கு, நல்லபடியா போறதுக்கு சுக்கிர பகவான் 4ஆம் இடம், அந்த போர்ட்ஃபோலியோ, அந்த ஆதிபத்தியம் ஓகே. 11ஆம் இடம் லாபஸ்தானம் கூட ஓகே தானே சார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது சகோதரா. ஆனா அங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, நீங்க கடகராசி வந்து ஸ்திர ராசி. ஸ்திர ராசிக்கு பாத்தீங்கன்னா 11 கூட பாதகாதிபதி ஆகிறாரு. சுக்கிர பகவானே உங்களுக்கு பாதகாதிபதியாக ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய சிக்கல். அதாவதுங்க, எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி ஏகபத்தினி விரதன் மகாவிஷ்ணுவே அவதாரம் எடுத்து வந்து மாநிலராக பிறந்து அவதரித்த ராசி உங்கள் கடக ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம். அப்பேற்பட்ட ராமபிரானுக்கு
வாழ்க்கையில சோதனைகள் மாயமான் வடிவத்துல மாரீசனே மாயமானாக வந்து அப்படி மனசை அலபாய வச்சது. இந்த ராவணன் தங்கை சூர்பனகை ராமன் மேல மையல் கொண்டது, காமம் கொண்டது, காதல் கொண்டது. என்ன மாதிரி காலகட்டம்? இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த காலகட்டம் தான். குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைவு, ராகு பகவான் 8ஆம் இடத்துல மறைவு, சனி பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல, சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் போய் இருக்கிற இடம். இந்த நேரத்துல தான் உங்கள் ராசிநாதன் எம்பெருமான் மனித அவதாரம் எடுத்து வந்த கடவுளே ராமபிரானே பொண்டாட்டிய பிரிய நேர்ந்ததுங்க. புரிஞ்சுக்கோங்க சார். 8ஆம் இடம் மறைவுன்னு சொல்லிட்டீங்களே சார். எங்க 8ஆம் இடம் வந்து மறைவுன்னா அது ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம். அது மட்டும் இல்லாத 8ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் வீடு கொடுத்த சனி பகவான் போய் இருக்கிறது சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் இருக்கிறதுனால, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணுக்கு லட்சணமான கண்ணாட்டின்ற பொண்டாட்டி இருக்க எச்சலையான ஒரு பரத்தையை தேடி மனசு போவோம். கடகராசிக்காரங்க நீங்க ரொம்ப நேர்மையானவங்க தான். உங்களுடைய நேர்மையை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் நீங்க நல்லவர் தான், காந்தி தான், உத்தமன் தான். ஆனா சந்தர்ப்பம் கிடைச்சிட்டா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையே. ஏன்? உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற வீடு, சொந்த வீடு, சொந்த வீட்டுக்குரியவர் கடகராசிக்காரங்க. உங்களுக்கு 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் 10 என்று சொல்லக்கூடிய கர்ம ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வரதுனால கடகராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா லைஃப் வந்து நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ இல்லையோ, உழைக்கிறீங்களோ உங்க லைஃப் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஜாலியா அப்படியே வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா அப்படியே ஒரு டேக் அப் ஆயிடும். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க எப்படின்னாக்கா ஆள் பாதி மூளை பாதி. உங்க மூளை பலம் உங்களுக்கு தேக பலத்தை கூட்டும். ஈர பேனாக்கி பேனா பெருமாளாக்குறதுல நீங்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்க கில்லாடி. அப்பேற்பட்ட உங்களுக்கு சாமி நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் தான், தங்கமான மனுஷன் தான். நீங்க தப்பு பண்ணுவீங்க, ஒரு பொம்பளை பின்னாடி போவீங்க, எந்த பொம்பளை உங்களுக்கு மாய வலையை வீசினாலும் நீங்க அதை போய் விழுந்துருவீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லவே வரல. ஆனால் உங்கள் ராசியின் உதாரண தலைவன், உதாரண புருஷன் மகாவிஷ்ணு மனித அவதாரம் எடுத்து வந்த ராமபிரான், அவரே அந்த மாய வலையில அப்படி ஒரு செகண்ட் அப்படி ஒரு ஜெர்க் ஆனாரா இல்லையா? அந்த ஜெர்க் ஆனதுனால மனைவியை, கற்புக்கரசியான சீதா பிராட்டியை பிரிய நேர்ந்ததா இல்லையா? பொண்டாட்டியை விட்டுட்டு அந்த பொண்டாட்டியை மீட் எடுக்கிறதுக்காக எவ்வளவு ஒரு பெரிய பகீரத பிரயத்தனப்பட்டு ஒரு போர் நடத்தி பொண்டாட்டியை மீட்டார் இல்லையா? ஆனா அந்த மாதிரினாக்கா நீங்க வந்து உங்களோட ராமபிரான் ரேஞ்சுக்கு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு நேரம் என்னன்னாக்கா சூர்பனகை மாதிரி ஒரு கேரக்டர் இப்போ உங்க லைஃப்ல வந்து அப்படி கிராஸ் பண்ணுது. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் சார், ஆனால் நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இல்லை சார், ஒரு கெத்தான ஒரு இடத்துல இல்லை சார். நான் சாதாரணமாக ஒரு 30,000 சம்பளத்தில் தான் சார் இருக்கிறேன். நான் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு, இல்லை ஒரு மல்டி மில்லியனருக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு பொருந்தும் சார். சாமி நீங்கள் வந்து ஒரு பொட்டி கடை வச்சிருக்கா அண்ணாச்சின்னே வச்சுக்கோங்க. தம்பி தான் நீங்கள், வயசில் கம்மி தான் நீங்கள். ஆனால் பொட்டி கடைக்காரர் ஒரு மளிகை கடை அண்ணாச்சின்னே வச்சுக்கோங்க. உங்கள் கடைக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா மளிகை சாமான் வாங்குறதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க. அதில் அக்கௌண்ட்டில் வாங்குறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் வாங்கிட்டு போகிறவங்க கரெக்டாக வந்து மாதம் பிறந்தவொடனே 10ஆம் தேதிக்குள்ள புருஷனுக்கு சம்பளம் வந்தோன்னா கரெக்டாக செட்டில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஸ்டமரு, ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு லட்சணமா ஒரு மகாலட்சுமி கலா தாண்டவ மாறுற ஒரு பெண்மணி. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள், 2ம் பையன். பார்த்தீங்கன்னாக்கா வந்து 1ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க. அவங்க வீட்டுக்காரு நல்ல வேலையில இருந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை போயிடுச்சுன்னா என்ன, அவர் வேலையை உள்ள அங்க கம்பெனில இருந்து கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டான். என்னடா மேட்டர்னா பைசால இவர் கொஞ்சம் கையை வச்சிட்டாரு. ஏன்டா பைசால கையை வச்சாரு? ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் சூதாட்டத்துல இவர் இறங்கினாரு. அதுல இறங்கி அதாவது வந்து இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கணும்ன்ற ஒரு ஆசையில வந்து அவர் அந்த மாதிரி போய் அந்த மாதிரி வந்து ஓவரா ஆசைப்பட்டு ஒரே நாள்ல மல்டி மில்லியனர் ஆகணும், ஒரே நாள்ல வந்து 4 லட்ச ரூபா பைக் வாங்கணும், இல்ல வந்து ஒரு 40 லட்ச ரூபா கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி போய் ஆசையே பேராசையாகி இன்னைக்கு வந்து பெரும் அவஸ்தைக்காகி வேலை போய் இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா சதா சர்வகாலமும் சரக்குல உண்டு. சல்பேட்டா மைக்கா என்கின்ற சரக்கு, ஆல்கஹால். எந்த போதையில விழுந்தவனும் மீண்டு வந்துடுறாங்க. இந்த சரக்குல விழுந்தா மீண்டு வர முடியுமா? காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே ஒரு கட்டிங் போடணுன்றாங்க. கட்டிங் போடலைனாக்கா கை நடுக்குது, கால் நடுக்குது, கண்ணு புங்குது, ஒன்னும் புரியல. அந்த அம்மா பார்த்துட்டு, ஒய்ஃப் பார்த்துட்டு, ஒரு 36 வயது பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு, குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, குழந்தைங்களுக்கு தெரியாத அந்த அம்மா பாவம் அக்கம் பக்கத்துலனா காசை வாங்கி கடனை வாங்கி அந்த அம்மா டாஸ்மாகில் போய் சரக்கை வாங்கிட்டு வந்து புருஷனுக்கு ஊற்றி விடுது. கடகராசி. அந்த பெண்மணிக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் வந்துருக்கும் போது இதுல வீணா போன அந்த புருஷங்காரனா அவரும் கடகராசி, இதே கடகராசி. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வேலை போயிடுச்சு. இதுல நம்ம மளிகை கடை ஆச்சு, நீங்க இருக்கீங்க பாருங்க, நீங்களும் கடகராசி. அந்த அம்மா வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு, புருஷனுக்கு வந்து வேலை போயிடுச்சு, வெளியே சொன்னா வைக்க கேட்டு அந்த அம்மா ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் மளிகை கடை பெண்டிங் வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. 4 மாதமாக கொடுக்கலன்னா அப்புறம் வராத
வரத்தானே செய்யும். நீங்கள் வந்து என்னம்மா இப்போ அப்போ அப்படின்றது இல்லைம்மா, இந்த மாதம்ன்றா அந்த மாதம்ன்றா அடுத்த மாதம்ன்ற புருஷனுக்கு வேலை கிடச்சோன்ற, உன் புருஷன் வேலைக்கு போகிற மாதிரியே தெரியலையம்மா, சரக்கை போட்டு ரூட்டில் விழுந்து கிடக்கிறாங்கம்மா. எந்த டாஸ்மாகில் பார்த்தாலும் அவன் தான் நிற்கிறாங்க. நான் பார்க்கல இதை. நம்ம கடையில் வேலை செய்கிற பசங்க சொல்கிறானுங்க, டாஸ்மாக் வாசல் நின்றுக்கிட்டு வந்து காசு வாங்கி பிச்சை எடுத்து சரக்கு அடிக்கிறானே உன் வீட்டுக்காரன். நீ எங்கே இந்த 40,000 செட்டில் பண்ணுறது? இதில் நீ போகிற வேலையா உன் சம்பளமா? வீட்டு வாடகை கொடுக்குறது மற்றதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது தான் கரெக்டாக இருக்கும். இது எப்படிமா அது செட்டில் பண்ணுறது? அண்ணாச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், உங்களை தான் மழை போல நம்பியிருக்கேன், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் யாருமே இல்லை. அதான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே உங்கள் மேலேயே விழுந்துட்டாங்க. அவங்க நல்லவங்க தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலே விழுந்தோன்னு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையும் இல்லை காலும் இல்லை. டக்குன்னு வந்து என்ன பண்ணிங்கனாக்கா, டக்குன்னு வேட்டியை தூக்கி கண்ணை தொடச்சி விட்டு விடுமா 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 விடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுமா. நான் ஏதோ கொஞ்சம் ஒரு எமோஷன் ஆகிக்கலாம், கொஞ்சம் டக்குன்னு ஒரு டென்ஷனில் ஏதோ பேசிட்டேம்மா நான். நீ எனக்கு என்ன நீ எமோஷன் ஆனவர்கள் என்ன எமோஷன் ஆக்கி விட்டியம்மா நீங்கள்? எப்படிமா சமாளிக்கிற நீ? என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னாச்சு. இருக்கிறதோட செத்துடலாமா, பசங்களுக்கு ஏதாவது விஷத்தை கொடுத்துட்டு செத்துடலாமா அப்படின்னு. ஆனால் ஒன்று என்னாச்சு, ஏமா அந்த மாதிரி நான் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறேன். ஆனால் ஒன்று என்னாச்சு, அப்படி நான் செத்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி கொடுத்துட்டு தான் சாமானாச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் உங்ககிட்ட பாக்கியை கேட்டதே தப்பாக போச்சுமா. என்னம்மா நீ இந்த மாதிரி நான் பேசுகிற? நீயே இந்த 40,000 விட்டு தொலைமா. நீங்கள் உன் மாதம் உன் வீட்டுக்கு தேவையான மாசாமா எல்லாமே இனிமேல் வந்து நீ எடுத்துக்கிட்டே இருமா. நீங்கள் அது எப்படி என்னாச்சு, நீ எடுமா. இவ்வளோ தூரம் நீ வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோம், உனக்கு நான் இந்த உதவி செய்யலை அப்படின்னாக்கா நான் மனுஷனா நானே அப்படின்ற மாதிரி ஒரு பைண்டிங்கில், ஒரு பாண்டிங்கில், ஒரு அட்டாச்மெண்ட்டில் அங்கே காதலில் விழுந்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோட் த பாயிண்ட். காமத்தில் விழுந்தேன்னு சொல்ல, காதலில், அன்பில், ஒரு பச்சாதாபத்தில், ஒரு ஈவு இரக்கத்தில், ஒரு மனிதாபிமானத்தில் விழுந்தேன். இதுதாங்க கடகராசிக்காரன். பொதுவாக வந்து ஓப்பனாக சொன்னால், உடச்சி சொன்னாக்கா இது ஆண்களுக்கான பதிவு தான். அதனால் கொஞ்சம் ஓப்பனாக பேசுறது தப்பு இல்லை. பைசா கொடுத்து ஃப்ரெண்டு கூட டிக்கெட்டுக்கிட்ட போனால் கூட அப்படி தொட்டு பார்த்துட்டு வரம்மா, என்னங்க பைசா கொடுத்துட்டீங்க ஒன்றுமே பண்ணாத போறீங்களா? இல்லைம்மா, உன்னை பார்த்ததே போதுமா, எனக்கு திருப்தி ஆயிடுச்சுமா, இந்த சரீர கட்டை வெந்துருமா. ஆத்ம திருப்தியை மட்டுமே மனதில் வந்து குறிக்கோளாக கொண்டு வாழ்கிறவங்க. முடிஞ்சா ஒருத்தருக்கு உதவி பண்ணணும், முடியலன்னா ஒதுங்கி போயிடணும்னு நினைக்கிற கேரக்டர் தாங்க அவங்க கடகராசி. அப்பேற்பட்ட நீங்கள் ஒரு வெறித்தனமா, காமத்தனமா, காம போதையில் போய் நீங்கள் விழுவீங்களா? விழவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் அவரே மதிகாரகன் ஆகிறதுனால அந்த மைண்டு எப்பவுமே ஸ்ட்ராங்கு, வில் பவரில் இருப்பீங்க. எப்பவுமே ஸ்டெடி. அண்ணன் கில்லிடா, ஆல் ஏரியா கில்லிடா அப்படின்ற மாதிரி எப்பவுமே எதுக்குமே அசராத ஒரு ஆள். அந்த காதலில் உளுந்து, அந்த ஈவு இறக்கத்தில் உளுந்தது, அந்த கருணையில் உளுந்தது, அந்த கருணையில் உளுந்த அந்த ஆதரவு, அந்த அரவணைப்பு கடைசியில் காதலாகி கசிந்துருகி காமமாகி வேற லெவலுக்கு போய் உங்களை இழுத்து கொண்டு போய் விட்டுரும். இதனால் வீட்டில் அரசல் புரசலா விஷயம் கேள்விப்பட்டு வீட்டம்மா சும்மா இருப்பாங்களா? என்னங்க அந்த பார்ட்டி வந்து அந்த அம்மா வந்து அந்த குடிக்கான பொண்டாட்டி வந்து 4 மாசமா 7 மாசமா பணமே தரல, 70,000 80,000 வந்துருச்சு, இன்னும் வசூல் பண்ணாமல் இருந்துகிட்டு இருக்கீங்க, சரக்கு வேற கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களாமே மாசம் கடை பசங்க சொல்றாங்களே. இல்லடி விட்ரி, அதெல்லாம் கொடுத்துருவாங்கடி, அவன் நல்லா அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கி. அவனுக்கு எங்கே வேலை கிடைக்கிறது? அவன் இருக்க பார்த்தீங்கன்னா அவன் 8 பேர்சன்ட் மாதிரி ஆகிட்டான். அவன் இருக்கிற இடமே தெரியல, பக்கையா ஒல்லி ஆகிட்டான். அவன் டாஸ்மாக் வாசல்லே கிடக்கிறான், டாஸ்மாக் வாசல்லே தூங்குறான். அந்த சிரிக்கிறா ஸ்கூல் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். அவள் வாங்குற சம்பளத்துக்கு வந்து வீட்டு வாடகை தான் கரெக்டாக இருக்கும். எப்படி இது? வீட்டில் பிரச்சனை. இதில் உங்கள் இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி பசங்க கிட்ட உங்கள் அப்பா பாத்தியா என்ன இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, அண்ணாச்சி மாதிரியே இல்லையா இவர், இந்த மாதிரி லூசனமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அது சரிப்பட்டு வராது போல இருக்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில சிக்கல்கள். அதாவதுங்க, ஒன்றிற்கு மற்றொன்றை நாடுமே மனம், சேருவது இனம் மாறுவது மனம் அப்படின்ற மாதிரி மனசு வந்து உங்களுக்கு அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களோட மைண்டை வந்து உங்களை வந்து தடுமாற்றத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே, சதா சர்வ காலமும். நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சிவனேன்னு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அது உதவி பண்ண போய் கடைசியில் அது உறவாகி, அது கடைசியில் நட்பாகி, காதலாகி, அதுக்கு மேலே காமமாகி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டையே மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு துணைவியாகவே, ஒரு சின்ன வீடாகவே, 2வது வீடாகவே மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்க. நான் தான் சொன்னேன், கடகி என்கின்ற கண்ணாட்டி என்கின்ற மனைவி என்னதான் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நீங்கள் கடகராசிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட மைண்டு ஸ்ட்ராங்கு. எப்படி ராவன்கிட்ட மாட்டின ஒரு சீதையை வந்து மீட்டெடுத்தாரோ ராமபிரான், அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உதவி பண்ணணும்னு நினச்சிட்டிங்கனாக்கா உங்களை யாருமே தடுக்க முடியாது. நோபடி கேன் ஸ்டாப் யூ.
அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, ஓகே, ஏதோ ஒரு அருகாமையில் இருக்க ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறீங்க, உங்கள் ஜாதகத்தை கொடுக்குறீங்க. அவர் சொல்லிட்டாரு, இல்லை உனக்கு நடக்கிற நேரம் இப்படி தான் இருக்கு, அது மட்டும் இல்லாத உனக்கு மேற்படி அமைப்பு, செட்டப்பு, கிட்டப்பு எல்லா அமைப்பும் உனக்கு இருக்குல்ல, அதுக்கு அவர் சொன்னாரா? அஸ்ட்ராலஜர் டைரக்டர் ரஜேஷ் ரவீன்கரன் சார் சொன்னாரா? கரெக்டு தான். 8ல் குரு பகவான் மர்மஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. வீடு கொடுத்த சனி பகவான் போய் சுக்கிர பகவான் உச்சமாயின்ற வீட்டில் உட்கார்றாரு. அது சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆப்பும் அடிக்கணும், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கணும். ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து ஒரு லிங்கை உண்டு பண்ணி ஒரு துணைவியை கொடுத்து வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாரா? அதை விடுங்க, வீட்டு பிரச்சனையை விடுங்க. அவளுடைய சிநேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தாங்க இன்னைக்கு நான் வந்து மனசுல நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கிறேன். நான் எனக்குள்ளேயே ஒரு புது ரத்தம் பாஞ்சா மாதிரி இருக்கு, ஒரு புது எனர்ஜியில் இருந்துகிட்டு இருக்கிறேன். சாமி, இது உங்கள் பர்சனல் மேட்ரு, இது ஓகே. ஆனால் எல்லாத்துக்குமே இப்படி இருக்குமா? ஒரு 30,000 சம்பளம் வாங்குறவன், 20,000 சம்பளம் வாங்குறவனுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு பாசிங்களோட ஒரு ஃபிகர் வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னாக்கா, கிராஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி நேரத்தில் செட் ஆகுமா? உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான பதிவு தானே இது. மைண்டு தடுமாறிடாதீங்க. ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த அமைப்பு இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கோச்சாரம் என்கின்ற இந்த காலகட்டத்தில் இது அடுத்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும், 2026 மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். பெண்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிருங்க. ஒரு பெண்ணுக்கு உதவி பண்ணீங்கன்னாக்கா, பிரதி விவகாரம் எதிர்பார்க்காத நீங்கள் பண்ணுற உதவி உங்களை கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிணைப்பில் கொண்டு போய் விடும். இப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒரே வழி, செவ்வாய்க்கிழமை மதியம் 3 to 4:30 ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சம்பழம் விளக்கு போடணும். சார், நான் ஒரு ஆம்பளை, நான் போயிட்டு எப்படி விளக்கு போடுறது? சாமி, நீ விளக்கே போட வேண்டாம், உன் வீட்டு அம்மாவை விளக்கு போட சொல்லு. நீ துர்கையை போய் கையெடுத்து கும்பிட்டு மனமுருக வேண்டிக்கும். அலைபாயும் மனதை அடக்கு, தடுமாறும் சிந்தனையை தடுத்து நிறுத்து அப்படின்னு வேண்டிக்கும். அந்த துர்கை தான் உனக்கு அந்த பவரை கொடுக்கணும். இதெல்லாம் நீ பண்ணாதான் உன் குடும்பம், உன்னை நம்பி இருக்கிற பொண்டாட்டி, புள்ள குட்டி, அப்பா, அம்மா, இவங்க மனசில் நிம்மதியாக இருக்க முடியும். அவங்க மனசில் நீ பாலை வாக்க முடியும். குடும்பம் தான் முக்கியம். இந்த மாதிரி வந்து கும்மி அடித்து சந்தி சிரிக்கிறது தேவையில்லாத மேட்ரு. இப்போ கிரக சூழ்நிலைகள் கடகத்துக்கு அப்படி இருக்குது. எஸ்கேப். ராமபிரானுக்கே ஆட்டங்காட்டின நேரம் கோச்சார நிலைமைகள், ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் மறைவு, அது இப்போ உனக்கு வந்துருச்சு. உஷாரா இருந்துக்கோ சாமி. இதை மீறியும் மனசு அடங்கலை, முடியலை அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நியாயமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்கு மலங்கும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.